ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2.1லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிளிஃபையரு. ஸோ இது ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க நாமக்கல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அவருக்காக தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபரும் 6 இன்ச்சில் 2 புக்ஸல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்கோம். ஊஃபரும் ரிமோட் கிட்டில் 2.1 கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சப் ஊஃபர்னு பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஆர்டர் மைக்கா ஃபினிஷிங்கில் MDF பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 10 இன்ச் 4th ஆர்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸல் ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங்கில் MDF பாக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி கிரில் வந்துடும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்பீக்கர் பார்த்தோம்னா ஊஃபர் பார்த்தோம்னா 6 இன்ச்சில் பிளாஸ்டர் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஜிப்பில் 102 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்காக. உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் போட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இதில் 6 இன்ச் ஊஃபரும் 10 இன்ச் சப் ஊஃபரும் கேட்டிருக்கோம். ஒரு பட்ஜெட்டில் தான் கேட்டிருந்தாரு. ஸோ இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது ஆம்ப்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா அக்ரலிக் பேனல் போட்டிருக்கோம். ஸோ இது ரிமோட் கிட்கான டிஸ்பிளே. ஜெம்டெக்கோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்கான டிஸ்பிளே. இது சப் ஊஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், வியூ மீட்டர். அடுத்தது என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்தோம்னா LED ஆன் ஆஃப்கான சுவிட்ச். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப்கான பவர் சுவிட்சு. ஸோ வாங்க அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பவர் சப்ளை அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயரும் 10,050 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்கான மதர் போர்ட் ப்ளஸ் டிஸ்பிளே யூனிட். இது உங்களுக்கு ஜெம்டெக்கில் 2.1 ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சப் ஊஃபருக்கு பார்த்தோம்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ 52001943 4 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட போர்டு. அடுத்தது லெஃப்ட் ரைட்டாக பார்த்தீங்கன்னா 51981941 ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு பர் சேனலுக்கு 70 வாட்ஸ் வரும். நம்ம யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் மேக்ஸிமம் 60 வாட்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்தது சப் ஊஃபருக்கு உங்களுக்கு 200 வாட்ஸ் பக்கம் வரும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீக்காக இதில் வர சப்பு ப்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த கிட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ 5 வோல்ட்டுங்கும் போது உங்களுக்கு பேஸ் டெப்த் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிராண்ட் சப் ஒன்று எக்ஸ்டர்னல் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 5 வோல்ட் பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ரிமோட் கிட்காக. ஸோ இன்டீரியர் பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது பேக் சைடு பார்த்துடலாம். பேக் சைடு பார்த்தோம்னா ஃபியூஸ்க்கான ஹோல்டர், அடுத்தது மெயின்ஸ் கார்டு, லெஃப்ட் ரைட்டுக்கான LS சாக்கெட்டு, அடுத்தது சப் ஊஃபருக்கு பனானா சைட் கொடுத்துருக்கோம். ஏர் அவுட்லெட்டுக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். ஒரு ஆக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ரிமோட்டுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேஸ் ட்ரிபிள். அடுத்தது ஃப்ரண்ட்டு வால்யூம்க்கான ப்ளஸ் மைனஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா USB BT FM மோடு, அடுத்து ஆக்ஸ் மோடு. அடுத்தது சப் ஊஃபருக்கான அப் டவுனு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட் USB ரிமோட் கிட் இது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோல்டர் செலெக்ஷன் எல்லாமே இதிலே நீங்களே பண்ணிக்கலாம். இந்த ஆம்போட டீட்டெயில் பார்த்தோம்னா இவ்வளோ தான். இந்த ஆம்போட டோட்டல் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,500 வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரிமோட் கிட்டில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா புக் செல்ஃபில் போட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் பின்னாடி வர வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.